ونصلي على رسوله الكريم أما بعد. ஏற்கனவே ஞாபகப்படுத்தினது போல குதுபாவுடைய சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், குதுபாவுக்கு வருகை தரக்கூடியவர்களுடைய அதுல இறுதியாக உள்ள சில விஷயங்களோட அடுத்த தலைப்புக்கு நாங்க இந்த வகுப்புல பேசிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒன்றுதான் ரெண்டு குத்துபாவுக்கும் இடையில முதல் அரபு குத்துபாவுல இருந்து இரண்டாவது அரபு குத்துபா அந்த இடைவெளி இந்த உட்கார்ந்து எழும்புவார் இமாம் இல்லையா? ரெண்டு குத்துபா, முதலாவது குத்துபாவுக்கும் இரண்டாவது குத்துபாவுக்கும் இடையில இமாம் உட்கார்ந்து எழும்புவார். அந்த நேரத்துல நாங்க துஆ செய்யறது சிறந்தது அப்படி என்று கேள்விப்பட்டிருப்போம் ஹதீஸ்கள்ல. துஆ வெள்ளிக்கிழமை நாள்ல ஏற்கப்படக்கூடிய அங்கீகரிக்கப்படக்கூடிய விசேஷமான அந்த துஆவுடைய நேரம் எது என்றதுல பலவிதமான கருத்துகள்ல ரெண்டு கருத்துகள் மிச்சமே உறுதியான ஆக்கப்பூர்வமான ஹதீஸ்கள்ல தெளிவாக சொல்லப்பட்ட கருத்துகள் நேரங்கள். அதுல ஒன்றுதான் இமாம் ஹதீப் வந்துட்டு முதலாவது குத்துபாவை முடிச்சுட்டு இரண்டாவது குத்துபாவுக்கு இடைப்பட்ட அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரம் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. இரண்டாவது வெள்ளிக்கிழமையுடைய அசருக்கு பின்னால உள்ள நேரம். இது ரெண்டு பல நேரங்கள் இது சம்பந்தமான ஹதீஸ்ல வந்திருக்குது. வெள்ளிக்கிழமையுடைய அசருக்கு பின்னால உள்ள நேரமும் ரெண்டு குத்துபாவுக்கும் இடையில இமாம் உட்காரக்கூடிய நேரமும் என்றதுதான் இந்த எல்லா ஹதீஸ்கள்லையும் உறுதியான முதலாவது, அதாவது ஆக சிறந்த மிச்சம் நாங்க கவனம் எடுக்க வேண்டிய ஒரு ரெண்டு நேரமாக எங்களுக்கு உலமாக்கள் புகஹாக்கள் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் இந்த ஹதீப் மிம்பர்ல முதலாவது குத்துபாவுக்கும் இரண்டாவது குத்துபாவுக்கும் இடையில உட்காரக்கூடிய இந்த நேரம். அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யறது, ஹதீப் என்ன செய்யறது? நேரம் என்று கேள்விப்பட்டிருக்குது. அந்த நேரத்துல விசேஷமாக என்ன சரி செய்யணுமா, அதுக்கண்டு ஏதாவது வழிகாட்டல் ஈக்குதா என்றது முதலாவது விஷயமாக பார்ப்போம். அதுல இமாம் அலி இப்னு உமர் பாகசீர் ரஹிமஹுல்லா தன்னுடைய ஃபதாவா பாகசீர் ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாப்ல இமாம் சம்ஹூதி ரஹிமஹுல்லா அவர்களை தொட்டும் இந்த செய்திய ஃபத்வாவை சொல்றாங்க இதா ஜலசல் இமாமு பைனல் குதுபத்தைன், இமாம் ரெண்டு குதுபாவுக்கும் மத்தியில உட்கார்ந்தால் இமாம் என்ன செய்வார் என்றால் சூரத்துல் இஹ்லாஸ ஓதுவார். இமாம் என்ன செய்வார் என்றால் சூரத்துல் இஹ்லாஸ ஓதுவார். அப்ப சூரத்துல் இஹ்லாஸ ஓதும் அளவுக்கு நேரம் இடம் கொடுப்பார். இமாம் அந்த நேரத்துல சூரத்துல் இஹ்லாஸ ஓதி சூரத்துல் இஹ்லாஸ ஓதுற அளவுக்கு நேரம் இடம் கொடுப்பார். மஅமூம்கள் என்னத்தை ஓதுவாங்க என்றால், மஅமூம்கள் வந்துட்டு சத்தம் இல்லாம பொதுவாக துஆ செய்வாங்க. இதுல இன்ன துஆ தான் செய்யறது என்று ஹதீஸ்கள்ல வர இல்லை. இன்ன துஆ தான் செய்யறது என்று ஹதீஸ்கள்ல வர இல்லை. அதனால அது குறுகிய ஒரு நேரம், அந்த நேரம் மிச்சம் பெருமதியான நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்கள்ல கருத்தால மிக்க வார்த்தைகள் குறைவான கருத்து நிறைவான கருத்துகள் உள்ள துஆக்கள்ல ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ் வ கினா அஸாபன்னார். இது முழு விதமான நலவுகள், எல்லா விதமான நலவுகளையும் உள்ளடக்கி ஒரு துஆ. அதனால இந்த துஆவை அந்த இடத்துல முதல் நிலைப்படுத்துறது நல்ல விஷயம். ஏன்னா அந்த நேரத்துக்குள்ளார இதை நாங்க தாராளமாக கேட்டுக்கொள்ளும். இந்த துஆவை கேட்டுட்டு ஏதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் நாங்க எங்களுக்கு டார்கெட் பண்ண விஷயம், அந்த வாரத்துடைய எங்களோட மிச்சம் முக்கியமான துன்யாட தேவைக்கும் ஆகிராட தேவைக்கும் ஏதாவது எங்களோட முக்கியமான விஷயங்கள் அதுக்குள்ளார கேட்டுக்கொள்ளும். இமாம் அந்த சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுற அளவுக்கு நேரத்தை தருவார். நாங்க கடைசியில இது சம்பந்தமாக ஏதாவது தெளிவுகள் தேவைப்பட்டா நாங்க வளமையாக கேட்கறதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி டைம் தருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சொன்னதுதான் குதுபாட இடையில தண்ணி குடிக்கிறது சம்பந்தமாக. இது ஹதீபாக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக தண்ணியுடைய தாகம் தேவை இல்லாம சும்மா குடிக்கிறது. ஒரு நிகழ்ச்சியில உட்கார்ந்து நாங்க தாகம் இல்லாமலே சும்மா குடிப்போமே, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா சும்மா எடுத்து குடிக்கிறது, உண்மையிலே தாகம் இல்லை, பொட்டில கண்டா எடுத்து குடிப்போம். அப்படி நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பக்கத்துல பொட்டிலையும் வச்சுக்கொண்டு இடைக்கிடைக்கு தண்ணி குடிக்கிறது, அப்படி அது வந்துட்டு மக்ரூஹ், மார்க்கத்துல அது வெறுக்கத்தக்க செயல், அது ஒரு நல்ல காரியம் அல்ல.
என்பதா. அது ஹதீபாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இது வந்துட்டு தேவை இல்லாம ஒருத்தருக்கு உண்மையிலே தேவை. ஹதீப் பயான் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள ஆளுக்கு தொண்டை கம்மிட்டு தொண்டை பைக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் தண்ணி குடிக்க வேண்டிய தேவை. அதே நேரம் ஒருத்தர் நோயாளி, அடிக்கடி தண்ணி குடிக்கணும் என்ற ஒரு நோயாளி இருக்கிறார், அல்லது ஒரு உச்சம் தாகம் ஒன்று வந்துட்டு இப்ப என்ன செய்யற? இப்ப இப்படியானவங்களுக்கு அந்த மக்ரூஹ் என்ற சட்டம் இல்லை. அவங்க தண்ணியை குடிச்சு கொள்ளையிலும். அந்த தண்ணி குடிக்கிறதுனால குத்துபாவுக்கு எந்த இடையூறும் வராது. இது 2வது விஷயம். அடுத்தது, இதை நாங்க பொதுவாக மற்ற அடுத்த தலைப்போடு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். இதோட இந்த தலைப்பு முடியுது. இகாமத் சொல்ற நேரத்துல அல்லது அதான் சொல்ற நேரத்துல நாங்க ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படும், தட்டப்பட மாட்டாது. அதே நேரம் இகாமத் சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆவும் அங்கீகரிக்கப்படும், தட்டப்படாது, மறக்கப்படாது என்றெல்லாம் ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நாங்க அதிகம் மசீதில் அவதானிச்சு பார்த்தா விளங்கும், அந்த ஹதீஸ சில நேரம் கேட்டவங்க ஆசையோட ஆர்வத்தோட நல்ல நீயத்தோட சரியா இகாமத் சொல்ற நேரம் துஆ லைப்பாங்க, நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ துஆ கேட்பாங்க. ஏன் இகாமத்துடைய நேரத்துல கேட்கப்படக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படும் என்றதுனால. அதான் நேரத்திலையும் சிலவங்க கேட்டு நீக்குது, அதிகம் கேட்கிற கேள்வியில ஒன்றும் தான். இன்னொரு ஹதீஸ் இருக்குது மா பைனல் அதானி வல் இகாமா, ஒன்று இந்தல் அதான், இன்னொரு ஹதீஸ் இந்தல் இகாமா, இன்னொன்று இருக்குது மா பைனல் அதானி வல் இகாமா, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படும் என்றும் வந்திருக்குது. இப்ப மூணு ஹதீஸ்கள். இப்ப அது ஒரு ஹதீஸ் அதாண்ட நேரத்துல அப்ப கேட்பாங்க. அப்ப அதாண்ட நேரத்துல துஆ கேட்கறோம்னா எப்படி? அதானுக்கு நாங்க பதில் சொல்ற சுன்னத்தி இருக்குது, அதானுக்கு பின்னால் அதுக்குரிய துஆவுடைய சுன்னத்தி இருக்குது. இகாமத்துக்கும் அதானுக்கு மாதிரி பதில் சொல்ற சுன்னத்தி இருக்குது, இகாமத்துக்கு பின்னால் துஆ கேட்கிற சுன்னத்தும் இருக்குது. அதனால அது சம்பந்தமான செய்தியோட நாங்க இந்த பகுதி ஜுமா சம்பந்தமான செய்திகள் நாங்கள் நிறைவு செய்வோம். இது ஜுமாவுக்கு மட்டும் இல்ல, ஏனைய தொழுகைகளுக்கும் தான். இது இமாம் முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் அல் அஹ்தல் ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சொல்றாங்க, இகாமத்துடைய நேரத்துல சிலவங்க வந்துட்டு ஜுமாவாக இருந்தாலும் சரி, ஜுமா இல்லாத நேரமாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த இகாமத்துக்கு இஜாமத் பண்றது, இகாமத்துக்கு பதில் சொல்றது. முஅஸ்ஸின் வந்துட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் என்று இகாமத் சொல்லி கொண்டு போவார். அந்த நேரத்தில் நாங்களும் அல்லாஹு அக்பர் தேர்ந்து கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் நாங்க வலமையை போல லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் வார நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, முஸ்தஹப்பான வார்த்தை, அகாமஹல்லாஹு வ அதாமஹா, அகாமஹல்லாஹு வ அதாமஹா. இந்த வார்த்தைகளை நீங்க இதுல வரக்கூடிய வார்த்தைகளை பின்னால கேட்டு எழுதி பாடமாக்கி கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ். நாங்க அதை எழுதி தாரோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல அப்ப இது பதில் சொல்றதுதான் சுன்னத். அந்த நேரத்துல துஆ கேட்கிறது வந்திக்கிற ஹதீஸை தவறாக புரிஞ்சு கொண்டது, அது ஒரு பிழை என்றதை சொல்றாங்க. பொதுவாக சிலர்கள் வந்துட்டு இகாமத்துடைய நேரத்துல, அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாள் இகாமத்துடைய நேரத்துல துஆ கேட்கக்கூடிய பழக்கம் அதிகமானவர்களிடத்துல இருந்து வந்திருக்கு, அது இன்றைக்கும் இருக்குது. அப்ப அந்த செய்தி வந்துட்டு இது சுன்னத்துக்கு மாற்றமான ஒரு தவறு என்பதாக இமாம் முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் அல் அஹ்தல் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிஞர் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. சொல்றாங்க, அந்த துஆ எப்ப துஆ கேட்கறது சுன்னத் என்றால் இகாமத்தை முஅஸ்ஸின் முடிச்சதுக்கு பின்னால நாங்க சப்ப சரி செய்யறோமே அந்த நேரத்துல துஆ கேட்கறது கையேந்தி துஆ கேட்கணுமா என்று கேட்டால் நாங்க சப்ப சரி செய்ய நேரத்துல கையேந்தி துஆ கேட்கவும் மேலும் சும்மா நாங்க சத்தம் போட்டல்ல மனதால, அல்லது நாங்க கையை ஏந்தாம மனதால துஆ கேட்கவும் மேலும். அதுதான் அந்த ஹதீஸ் அமல் செய்யற முறை. இகாமத் முடிஞ்சதுக்கு பின்னால சப்ப சரி செய்யற நேரத்துல நாங்க மனதால கையை ஏந்தாமலோ அல்லது கையை ஏந்தி மனதாலேயோ நாங்க மற்றவங்களுக்கு எந்த விதமான மற்றவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாத ஒரு அமைப்பு நாங்க துஆவை கேட்டுக்கொள்றது, இதுதான் முறை. இது அதாண்ட நேரத்துல இருந்தா இகாமத்துடைய நேரம். அதான் இகாமத்துடைய நேரத்துல அந்த குர்ஆன் ஓதுறதாக இருந்தாலும் அதை நிறுத்துறது தான் எங்களுக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டப்பட்ட முறை. தொழுது கொண்டிருக்கிறார் அதான் இகாமத் சொல்லுது, அது வேற. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார் அதான் இகாமத் என்றால் குர்ஆன் நித்தாட்டுறது தான் முறை. குர்ஆன் இந்த ஆயத்துடைய இடையில நித்தாட்டாம அந்த ஆயத்தை முடிச்சு கொண்டு எனக்கு நித்தாட்டிது, அதான் இகாமத்துக்கு பதில் சொல்றதுதான் சுன்னத் என்றது. நல்ல, இப்ப நாங்க பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ்
இன்னும் ஒரு 17 நிமிஷத்துல முடிச்சுடுவோம் இன்ஷா அல்லாஹ். முக்கியமான சில விஷயங்கள், நாளாந்தம் செய்யக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போறோம். அதுல சஃப சரி செய்யறது சம்பந்தமான சட்டங்கள், சஃப சரி செய்யறது சம்பந்தமான சட்டங்கள்ல ஒன்று இருக்குது. ஜனாசா தொழுகட விஷயத்துல சப்பு நெருக்கமாக சஃப ஒரு நாங்க இங்க ஒரு சப் 3 அடி வச்சுக்கோம் இல்லையா, அப்படி இல்லாம நெருக்கமாக இருக்கிறதா அல்லது உண்மையிலே விரிஞ்சி தான் இருக்கிறதா அல்லது ஜனாசா தொழுகைக்கு அப்படி ஒன்று சொல்லப்பட்டிருக்குதா? ஜனாசா தொழுகட விஷயத்துல முன் சப்பு தான் சிறந்ததா? ஓடி வருவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, முன் சப்புக்கு போட்டி ஒன்று நடக்கும், அங்க இறுகி கொண்டு சில நேரம் கிபிலாவே மாறி நிற்கும். அவர் முன் சப்பை பிடிக்கிறதுக்காக முன் சப்புல நெருக்கமாகி எந்த அளவுக்கு கண்டா உறவெல்லாம் முன்ல வரணும் என்று சொல்லி அவர் கிபிலா கூட நெஞ்சு திரும்பிக்கும் முன் சப்பை எடுத்துக்கொள்றதுக்காக. அப்ப முன் சப்புடைய செய்திகள் என்ன என்றதை நாங்க சுருக்கமாக இந்த வகுப்புல பார்த்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். தஸ்வியத்து சுஃபூஃப், சஃப சரி செய்வது சம்பந்தமான பாடம் அது தனியாக 20 சட்ட திட்டங்களோட சம்பந்தப்பட்டு இருக்குது. இதுல பொதுவாக ஜனாசா தொழுகையுடைய விஷயத்துல 3 சப்புகள் இருக்கிறது தனியான சுன்னத். 3 சப்புகளுக்கு மேல இருக்கிறது சுன்னத். உதாரணமா ஒரு ஜனாசா தொழுகையில இப்ப இந்த ஒரு சப்புல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த உள்பள்ளியில 35 பேர் இருக்கேன் இல்லையா, 30 பேர். இந்த உள்பள்ளி, இந்த பழைய பள்ளி உள்பள்ளிக்குள்ளால ஒரு 30 பேர் இருக்கேன் முன் சப்புல. இப்ப இந்த 30 பேர் தான் ஜனாசா தொழுகைக்கு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த நேரத்துல இந்த 30 பேரும் முன் சப்புல நின்று தொழுகிறதான்னு கேட்டால் இல்ல. இவங்களை 10 உடைச்சு 3 சப்பாக ஆக்குறது தான் சரியான முறை. அங்க சப்பு பூர்த்தி செய்யணும் என்ற அவசியம் இல்லை. 3 சப்பு என்று சொல்றது முக்கியமான விஷயம். அதே நேரம் எந்த அளவுக்கு என்றால் ஒரு 5-6 பேர் வந்திருந்தாலும் அந்த 5-6 பேர் எப்படி 3 சப்பா ஆக்குறது, அதுடைய முறையும் ஃபுகஹாக்கள் சொல்லி தந்திருக்கிறார். அதனால இது ஒரு விஷயம், 3 சப்பாக ஆக்குறது என்று சொல்றது. ஏனென்று சொன்னால் இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூதாவுத்ல வரக்கூடிய ஹதீஸும் கூட. மாமின் முஸ்லிமின் யமூத்து ஃபயுஸல்லி அலைஹி ஸலாஸத்து ஸுஃபூஃபின் மினல் முஸ்லிமீன் இல்லா அவுஜப என்று வருகிறது. யாராவது ஒரு முஸ்லிம் மௌத்தாகி 3 சப்புகள் முஸ்லிம்கள் அந்த ஜனாசா தொழுகை தொழுதால் அவுஜப என்றால் அது அந்த தொழுகை அவருடைய பாவ மன்னிப்பை அவசியமாக்கிவிட்டது, அல்லது அந்த தொழுதவர்களுடைய அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்வது அவசியமாக ஆகிவிட்டது என்ற ஒரு அர்த்தத்தில் ஹதீஸ் வந்திருக்குது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றார், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா யாரு? இமாமுல் மதீனா, மதீனா முனவ்வராவுடைய இமாமாக அந்த காலத்தில் இருந்தவர். இமாமுல் மதீனா, இமாமுல் மதீனா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க. ஃபகான மாலிகுன் இதஸ்தகல்ல அஹ்லுல் ஜனாஸதி, ஜனாசாவுக்கு தொழுகைக்காக வேண்டி வந்த உறவுகளோ வந்தவர்களோ குறைவாக இருந்தால் ஜஸ்ஸஅஹும் ஸலாஸதன், அந்த வந்த எண்ணிக்கையை 3ஆ பிரிப்பாங்களா, 3ஆ பிரிச்சு ஜஸ்ஸஅஹும் ஸலாஸத ஸுஃபூஃபின் என்ற செய்தியை இந்த அறிவிப்பாளர் சொல்ற செய்தியை இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபிஈ மذهபுடைய அடிப்படையில சொல்றாங்க, இந்த யுஸ்தஹப்பு அன் தகூன ஸுஃபூஃபுஹும் ஸலாஸதன் ஃபஸாயிதன், ஜனாஸா தொழுகைக்கு 3 சஃப்கள், 3ஐ விட அதிகமாக சஃப்களை அதிகப்படுத்துவது ஒரு முஸ்தஹப், விரும்பத்தக்க செயல் என்பதாக சொல்லிட்டு இந்த ஹதீஸ ஆதாரமாக ஹதீஸ் மாலிக் இப்னு ஹுபைரா என்று இந்த ஹதீஸ், இந்த அபூதாவுதுடைய இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அடுத்த இது சம்பந்தமான நிறைவான செய்திகளுக்கு இதை நாங்க சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு போவோம். ஜனாசா சம்பந்தமான பாடங்கள் வாரங்கள் நேரத்துல விரிவாக நீங்க கேட்டுக்கொள்ள இயலுமாக இருக்கும். சரி, இப்ப ஜனாசா தொழுகையில முன் சப்புக்கு தனி சிறப்பு இருக்குதா என்று கேட்டால், ஜனாசா தொழுகையை பொறுத்தளவுல முன் சப்புக்கு எந்த நன்மை இருக்குதோ அதே நன்மை தான் 3வது சப்புக்கு மீது. முன் சப்புக்கு ஏனைய 5 நேர தொழுகையில முன் சப்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மாதிரி ஜனாசா தொழுகையில இல்லை. ஜனாசா தொழுகைக்கு முன் சப்புல இருக்கிற அதே சிறப்பு தான் பின் சப்புக்கு மீது. காரணத்தை எழுதுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா,
ஒன்று இந்த ஹதீஸ அமல் செய்யறது. ஜனாசா தொழுற நோக்கம் என்னன்னு சொன்னா, ஜனாசா தொழுற நோக்கம் என்னென்றால் ஜனாசாவுக்கு துஆ சிபாரிசு செய்யறோம். ஜனாசாவுடைய சிபாரிசு அங்கீகரிக்கப்படுறதுக்குரிய ஒரு மேலதிக காரணியாக சொல்லப்பட்ட ஒன்றுதான் 3 சப்புகள் இருக்கிறது என்றது. எனவே அதுதான் அங்க கவனிக்கப்படும். சப்புகள் சரி செய்யறது, முன் சப்பு பூர்த்தியாகிறது என்று சொல்லக்கூடிய ஏனைய தொழுகையில சப்ப சரி செய்வதனுடைய தேவை, அந்த நோக்கம் இங்க இல்லைன்றதுனால சொல்றாங்க. சரி, இப்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஜனாசா தொழுகையில நெருக்கமாக இருக்கிறது. இது கிட்டத்திலையும் எனக்கு கேட்கப்பட்டுச்சு இந்த ஒரு விஷயம். ஜனாசா தொழுகைக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறது சொல்லுவாங்க. கட்டாயம் நீக்கணும், வாங்க நெருங்கிறீங்கன்னு சொல்லி. அப்படி ஈக்கணுமான்னு கேட்டால் அப்படி ஈக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சரி, அவசியம் இல்லை. அப்ப அது ஏதாவது ஒன்று ஈக்கிறான்னு கேட்டா அப்படி ஈக்கிறது சிறப்பும் இல்லை, அவசியமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஏன் உருவாகிச்சுன்னு கேட்டால் ஜனாசா தொழுகைக்கு அதிகமாக ஆட்கள் வார நேரத்துல நெருக்கமாக ஈக்கிற ஒரு அமைப்பு உண்டு. அங்க நெருக்கி கொள்றதுனால தொழுகை பாத்தில் ஆகுமா, அதுல குறைபாடு உண்டாகுமான்னு கேட்டா அந்த இதுவும் இல்லாததுனால, அந்த தொழுகைக்கு எந்த குறைபாடும் வராது என்ற காரணத்தினால நெருக்கி வைப்பாங்க. ஆனா முறை என்னன்னு சொன்னால் எழுதுறாங்க, பொதுவாக எந்த தொழுகையாக இருந்தாலும் சுஜூதுடைய இடத்தை நாங்க பூர்த்தியாக பார்க்கிறது, சுஜூதுடைய இடத்தை பார்த்து கொண்டே ஈக்கிறது சுன்னத். ஜனாசா தொழுகையில சுஜூத் இல்ல, நிலை மட்டும்தான். ஆனாலும் ஜனாசா தொழுகையில இந்த சுன்னத் ஈக்குது, சுஜூதுடைய இடத்தை பார்க்கிறது என்ற சுன்னத் ஈக்குது. அதமா எந்த அளவுக்கு என்றால், பார்வை இல்லாத ஒரு மனுஷன், அவர் பார்வை இல்லாத மனுஷன், ஆனாலும் அவர் பார்வை இல்லாதவருக்கு தெரியும் நான் சுஜூத் செய்யற இடம் இங்கதான் நீக்குது அவருடைய அந்த எண்ணத்துல தெரியும். அந்த எண்ணத்துல தெரிஞ்ச அந்த பார்வை இல்லாத மனுஷன் கூட சுஜூதுடைய இடத்தை பார்க்கிற மாதிரி அந்த எண்ணம் வார அமைப்புக்கு அவர் அந்த பார்வையை வச்சு கொள்றதும் சுன்னத் என்பதாக இருக்கிறார். அதனால ஜனாசா தொழுகையிலையும் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி ஆட்கள் ஈக்கிற ஆட்களுக்கு மஸ்ஜிதுல தாராளமாக உரிய இடத்துல சப்புகளை நின்று தொழக்கூடிய வசதி இருந்தால் நாங்க சப்புகளை நெருக்கமாக்காம அந்தந்த சப்புகளை நின்று தொழுறதுதான் சிறந்தது முறை. இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க ஏலும் என்ற செய்தியை பின்னால் வரக்கூடிய அறிஞர்கள் இந்த செய்திகள் எழுதுறாங்க. இதுலதான் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஜர்கஷி ரஹிமஹுல்லா அவர்கள் செஞ்ச ஒரு ஆய்வு அதுதான் சரியான கருத்து என்றதை உறுதிப்படுத்தி சொல்றாங்க. அதாவது ஜனாசா தொழுகையுடைய விஷயத்துல சொல்றாங்க, அன்ன சுஃபுஃபல் ஜனாஸதி அஸ்ஸலாஸத அல்முஸ்தஹப்பத முத்தசாவியத்துன் ஃபில் ஃபضலி. முஸ்தஹப் வந்துட்டு ஜனாசா தொழுகைக்கு சொன்ன மாதிரி இந்த சஃப்ல 30 பேர் இருக்கேலும் என்றால் 30 பேர் தான் நிற்கிறாங்கன்னா எல்லாரும் முன் சஃப்ல இருந்து தொழுறதுதான் முன் சஃப்புடைய நன்மை அடைஞ்சு தொழுறதான் சிறந்ததா? இல்ல 10 உடைச்சு 3 சஃபாக ஆக்கணும் ஹதீஸ் வந்து இருக்குது. அதனால அந்த 3 சஃப்பும் அந்த முஸ்தஹப்பான 3 சஃப்பும் மீக்குதே. 3 சஃப்புல இப்ப நாங்க முன் சஃப்புக்கு வந்த ஒருத்தர பின்னுக்கு ஆக்குறோம். சில நேரங்கள்ல குடும்பங்கள் பொதுவாக வளம் என்ன குடும்பங்கள்லாம் முன் சஃப்புக்கு வாங்கன்னு சொல்றது உண்மையிலே அது ஒரு இறக்கம், இது ஒரு அடிப்படையில முன்னுக்கு வாரது அது கூடாதுன்னு சொல்றது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி ஒருத்தருக்கு தவறி போய்த்து 2வது சஃப்ல இருந்துட்டார் அல்லது 3வது சஃப்ல கிடைச்சு அதை யோசிச்சு அடைய எனக்கு முன் சஃப்ல கிடைக்கலையே, ஏண்ட வாப்பட ஏண்ட சகோதரன் ஜனாசாக்கு முன் சஃப்புட அந்த நன்மை கிடைக்கலையே, எனக்கு முன் சஃப்ல ஈக்கலையேன்னு கேட்டா அப்படி ஒன்றல்ல. முன் சஃப்புக்கு எந்த சிறப்போ அதே சிறப்பு தான் அந்த பின் சஃப்புக்கும் 3வது சஃப்புக்கும் என்ற செய்தி. 3 சஃப்புகளுக்கு மேல 10 சஃப்பு 15 சஃப்பு என்று போதுன்னு வச்சுக்கோமே, அந்த நேரத்துல அல்லது சஃப்பு ஜனாசா எல்லா சஃப்பெல்லாம் சரி செஞ்சு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிக்கிறதுக்கு பிறகுதான் ஒருத்தர் வாரார் என்றால் அது அவர விஷயம் வேற. ஒரே நேரத்துல வந்தவர்கள் சப்ப சரி செய்யற நேரத்துல இப்படி பிரிஞ்சு பின்னுக்காக வேண்டிய ஒரு நிலைமை வருது என்றால் அவங்க எல்லோரும் நன்மையால் சமமானவர்கள் என்ற செய்தியை உலமாக்கள் எழுதுறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது நாங்க ஜனாசா தொழுகையோட சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகள் மட்டும்தான் பார்த்தோம். இதுல முக்கியமான 2 செய்திகள், ஒன்று சப்ப நெருக்கமாக ஆக்கி வைக்கிறது என்றது அது ஒரு மேலதிகமாக சொல்லப்பட்ட விஷயமோ அல்ல. அதே நேரம் அப்படி நெருக்கமாக்காம ஈக்கிறதுலதான் சிறந்தது என்றது நான் சொன்னேன். சுஜூதுடைய இடத்தை பார்க்கிற சுன்னத் ஒன்று ஈக்கிறதுனால அப்படி ஒரு தாராளமாக மஸ்ஜித் விசாலமாக இருக்கிறதால் நாங்க உரிய இடத்துல இருந்து தொழுறது தான் முயற்சி செய்யறது. சப்போ பள்ளிவாசல் சிறுசாய்க்குது, ஆக்கள் கூடுதல் ஆயிக்கிறாங்க, அப்படியான நேரத்துல நெருக்கமாக்குறதுல தொழுகையிலே ஆகும் அப்படின்னு உண்டாகுமா? அப்படியும் இல்லை. அதை கவனிச்சு கொள்றது. அடுத்தது
ஜனாசா தொழுகையில் அந்த முன்சப் உடைய பின்சப் உடைய சிறப்புகளை சொல்லி காட்டினேன். 3 சப் என்றது மிச்சம் முஸ்தஹப்பான ஒரு விஷயம், அது ஹதீஸ்கள் வந்து இருக்குது என்ற செய்தியை சொன்னேன். இது அல்லாம நாங்க ஜனாசா தொழுகை அது அல்லாத ஏனைய தொழுகைகள்ல சப்ப சரி செய்வதோடு சம்பந்தப்பட்ட 20 சட்ட திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரே வகுப்புல பார்த்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்புல. அதுக்கு அடுத்தது நாங்க சொன்ன மாதிரி மொபைல் சம்பந்தமான ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்கள், மொபைல் சம்பந்தமான மொபைல் மஸ்ஜித், மொபைல் வீடு, மொபைல் பஜார், மொபைலோடு சம்பந்தப்பட்ட மொபைல் பிசினஸ், அது மாதிரி மொபைல் அந்த எங்கட ஹேண்ட்போனோட சம்பந்தப்பட்ட ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்து மொபைல்ல ரிங் டோன் போடுறதாக இருக்கலாம், மொபைல்ல மெசேஜ் அனுப்புற இதுல இருந்து மொபைல் பேசுற ஒழுக்கங்கள் வேற, ஒழுக்கங்கள் அது வேற, எப்படி பேசணும் அது அதோடைய ஒழுக்கங்களையும் தனியாக உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. அதுல பேண வேண்டிய முறைகள் எல்லாம் அதெல்லாம் சட்ட திட்டங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய வகுப்புல பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இதோட வகுப்பை நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சதுக்கு பின்னால ஒரு இதோட சம்பந்தப்பட்டது இப்ப சொன்ன விஷயங்களோட சம்பந்தப்பட்டதை மட்டும் கேளுங்க. அப்படி அல்லாத அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக இருந்தால் நாங்கள் எதிர்வரக்கூடிய வகுப்புகள்ல அவர்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.